அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 24/5/2024 வெள்ளிக்கிழமை, குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை, குறள் 125. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. தெளிவுரை: பணி உடையவராக வாழ்தல் பொதுவாக அனைவருக்குமே நல்லதாகும். சிறப்பாக செல்பவர்களுக்கு மற்றொரு செல்வம் போன்றதாகும். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று வீடு கட்டுவது குறித்த சிந்தனை மேலோங்கி நிற்கும் உங்களுக்கு, வீடு கட்டியவுடன் அதில் உள்ள சிக்கல் குறித்தே எப்பொழுதும் சிரமப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். உறவினர்களின் உதவியோடு புதிய தொழில் தொடங்குவீர்கள். இன்று எது தேவையோ அதில் கவனம் போகாமல் தேவையில்லாதவற்றை யோசித்து இருக்கும் நிம்மதியும் போவது போல் ஆகிவிடும். இன்று பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் ஏற்கனவே ஈடுபாடு கொண்ட நீங்கள் தற்போது முதலீட்டை நிறுத்தி வைப்பது நலம். குறிப்பிட்ட பங்கு லாபம் போல தெரிந்தாலும் இன்றைய சூழலில் நஷ்டமாகத்தான் இருக்கும். இன்று பொது பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கும். இன்று பெரும்பாலும் காதல் வயப்படுவீர்கள். பணம், வட்டி போன்றவற்றில் அதிகம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அதனால் பெரும்பாலும் சிக்கலை உருவாக்கி தேவையில்லாத இழப்பு ஏற்படும். மகனுக்கு அப்பாவிடம் பேச சுய கௌரவம், உங்களுக்கு மகனிடம் கருத்து வேறுபாடு, இப்படியாக போகும். என்று தேவையற்ற வழக்கு, நம்பிக்கை துரோகம், நட்பு வழி ஏமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வம்பிழுக்கும் குணம் என்று நிறையவே வெளிப்படும். சுவாசம், சளி மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இன்று உங்களின் சகோதரி வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும். அவருக்கு பொருளாதார ஆலோசனைகள் சொல்வீர்கள். என்று பணம் கொடுத்து உதவி செய்து அதனால் ஏமாற்றமடைந்து சில சமயம் பொய் சொல்ல வேண்டிய சூழல் கூட உருவாகும். குழப்பமான சிந்தனை உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்கும். எதன் மீதும் கவனமின்மை மற்றும் திடீர் என சிந்தனை மாற்றம் ஏற்படும். இன்று ஞான மார்க்க சிந்தனையும் கூட இன்று தோன்றும். பெண்களுக்கு உங்கள் கணவரோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். அவரது குடும்பத்தை குறை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் கணவருக்கு குடல் சார்ந்த சிக்கல் இருக்கும். இன்று குடும்பத்தில் நடக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கான வரன் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள். இன்று திருமண வாய்ப்பு கைகூடும். மேலும் திருமணத்திற்கு பின்புதான் மேன்மை உண்டாகும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். இன்று பிள்ளையார் கோவில், நிழலான பகுதி, பறந்து விரிந்த பகுதி, மசூதி, குடோன், தோட்டம், திரையரங்கம், உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகங்கள், பழைய கட்டிடம், கோர்ட், இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று துர்கா, மலை, சரவணன், கார்த்தி, அழகு, ஜோசப், கிரி, குருமூர்த்தி, தென்னப்பன், மாணிக்கம், கணேஷ்ராஜ், சந்திரசேகரன், ஹேமா மாலினி, நிஷா, ரமேஷ், கீதாஞ்சலி போன்ற பெயர்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று சிவப்பு, ப்ளூ, சாம்பல் நிறம் மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். இன்றைய சமையலில் துவரை, வெள்ளை பூசணிக்காய், பாகற்காய், பீட்ரூட், வெள்ளரி, முள்ளங்கி, உளுந்து, கேழ்வரகு சேர்த்து கொள்வீர்கள். மாதுளை, ஆரஞ்சு, பலா மற்றும் மாம்பழம் எடுத்துக்கொள்வீர்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.